ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாராம். அவர் கனவுல கடவுள் வரார். கடவுள் சொல்றாரு, "இங்க பாருப்பா இத்தன நாள் உன் வீட்ல இருந்தேன். நான் இன்னைக்கு வந்து உன் வீட்லருந்து கிளம்ப போறேன். போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வரம் குடுக்கலான்னு இருக்கேன். என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரா, "நானா முடிவெடுக்க முடியாது. எங்க வீட்ல கேட்டுட்டு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப மனைவி சொல்றாங்களாம், "பெரிய காரு, பங்களா எல்லாம் கேளுங்க" அப்படின்னு மனைவி சொல்றாங்க. பொண்ணு வந்துட்டு, "எனக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் வேணும்னு கேளுங்க. நல்ல மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேளுங்க" அப்படின்ட்டு. அ பையன் சொல்றான், "எனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கணும்" அப்படின்ட்டு. அப்போ ஒரு வயசான அம்மா சொல்றாங்க, "இதெல்லாம் வேணாம்ப்பா. நம்ம வீட்ல எப்பவுமே அன்பு, பாசம், அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் நிலைச்சிருக்கணும்னு கேளுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரு அடுத்த நாள் கடவுள் வந்த உடனே இவரு வந்து கேட்கிறார், "கடவுளே எப்பவுமே எங்க வீட்ல அன்பு, பாசம், அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் எப்பவுமே நிலைச்சிருக்கணும்" அப்படின்னு கேட்கிறார். கடவுள் சொன்னாராம், "உங்க வீட்ல எப்பவுமே அன்பு, பாசம், பண்பு, சந்தோஷம் எல்லாமே நிறைந்திருந்துச்சு அப்படின்னா, நான் ஏன் வெளிய போறேன்? நான் நிரந்தரமாவே இங்கேயே இருந்துர்றேன்" அப்படின்னு கடவுள் அங்கேயே இருந்துட்டாராம். "அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமும்."